உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாடு நடைபெற உள்ளதையொட்டி 1000க்கும் மேற்பட்ட போலீசாரும் 200க்கும் மேற்பட்ட பவுன்சல்கரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெனின். இந்த மாநாடு சரியாக எப்பொழுது தொடங்கவிருக்கிறது? ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கின்றன? முழு விவரம். ஹாசினி, பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கும் நிலையில் வன்னியர் சங்கம் சார்பில் வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாடு இன்று மாலை சரியாக 3 மணிக்கு தொடங்க உள்ளது. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வேன் மற்றும் பேருந்துகளில் உள்ளிட்ட வாகனங்கள் மகளிர்கள் மாநாட்டு திறனுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மகளிர்கள் பங்கேற்புடன் எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் பிரம்மாண்ட மேடைகள், ஆட்சி வளைவுகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பாதுகாப்புக்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த மாநாட்டில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, எம்எல்ஏ அருள், ராமதாஸ் மனைவியார் சரஸ்வதி அம்மாள், மகள் கவிதா மற்றும் வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி உள்ளிட்ட பாமக முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் இந்த மாநாட்டில் பங்கேற்பாரா என்ற ஒரு கேள்வியும் மக்களிடையே எழுந்துள்ளது. இந்த நிலையில் இந்த மாநாட்டில் மகளிர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ள மாநாடு என்பதால் பாமக தொண்டர்கள் நிறைய அளவில் மாநாட்டு மேடைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். அவர்களை கட்டுப்படுத்துவதற்கும் மாநாட்டு பந்தலுக்கும் மகளிர் மட்டுமே அனுமதிக்க வேண்டியும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாலும் விழா ஏற்பாடுகளின் சார்பாக 100க்கும் மேற்பட்ட ஆண் பெண் பவுன்சர்கள் குவிக்கப்பட்டு அந்த ஒழுங்கு செய்வதற்காக தற்போது பவுன்சர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். மாநாட்டு தடத்தில் பெண்களுக்கு மட்டுமே அனுமதி இருக்கக்கூடிய சூழலில் பாமக தொண்டர்கள் ஆண்கள் யாரும் உள்ளே வர அனுமதி இல்லாத சூழலில் பெண் பவுன்சர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.